இருட்டறையில் ஒளி த்ரில்லிங் சிறுகதை. நாகராஜ் ஒரு யூடியூப் வெள்ளையன் என்கிற ஒரு சீரீஸை ஆரம்பித்திருந்தான். ஷூட்டிங் ஸ்பாட்டாக அவன் அடுத்ததாக தேர்ந்தெடுத்த இடம் சதூர் அருகே உள்ள ஒரு பழமையான அரண்மனை. அந்த வீட்டுக்குள் நுழைந்தவர்கள் இதுவரை உயிரோடு வெளியே வந்ததே இல்லை. வீடு கொஞ்சம் இடிந்து போனது போல இருந்தாலும் மர்மத்தை ஏறக்குறைய தூக்கி காட்டிக் கொண்டிருந்தது. அந்த வீட்டில் ஒவ்வொரு இரவிலும் ஒரு பெண் குரல் கேட்கப்படும். நீயும் வந்துட்டியா என்ற அந்த கேள்வி யாரும் விடை சொல்லவே மாட்டாங்க. ஏன், பேய் இருந்தாலும் கூட அந்த குரல் கேட்கும் நேரத்தில் மக்கள் ஏற்கனவே ஓடிட்டு. நாகராஜ் தனது கேமரா, டார்ச், சவுண்ட் ரெக்கார்டர் எல்லாமே எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள் நுழைந்தான். அந்த வீட்டில் மின் இணைப்பு இல்லை. முழுக்க இருள். நடுநிசி 12:07. பிறந்த நாள் போல காத்திருந்த மாதிரி அந்த குரல் வந்தது. நீயும் வந்துட்டியா? நாகராஜ் உறைந்து போனான். கூடவே ஒரு மெதுவான நடையோசை. அவன் டார்ச் லைட்டோடு சுழன்று பார்த்தான். ஒரு பெண் வெளிர் நிற துப்பட்டாவுடன் மெதுவாக நடந்து வந்தாள். நாகராஜ் தைரியமாக கேட்டான், யார் நீ? பேயா, நடிகையா? அந்த பெண் சிரித்தாள். நீ நன்றாக வந்துட்ட, நானும் காத்திருந்தேன். அவளது கண்கள் சிவந்து இருந்தது. நான் ஒரு பேய் இல்லை, ஆனால் அந்த பையன் பேய் மாதிரிதான். பின்னணி தெரிய ஆரம்பித்தது. 15 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த வீட்டை வாடகைக்கு விட்டிருந்த ஒரு ஜோடி திருடர்கள் அந்த பெண்ணை பணத்துக்காக கொன்று அந்த வீட்டில் தான் புதைத்தனர். அந்த மரணம் போலீசில் சேராமலேயே மூடி மறைக்கப்பட்டது. ஆனாலும் அந்த பெண்ணின் சகோதரி உயிரோடு இருந்தாள். அவள்தான் தன் தங்கையின் ஆத்மாவுக்காக இந்த வீட்டை மர்ம வீடாக காட்டினாள். தம்பதியரை சொசைட்டியில் இருந்து வெளியேற வைக்க அவள்தான் அந்த நீயும் வந்துட்டியா குரலுடன் விளையாடினாள். நாகராஜ் கேட்டான், அப்படி என்றால் நீதான் அந்த குரலோட பின்னணி? அவள் சிரித்தாள். இல்லை, அது என் தங்கைதான். அவளின் உயிர் போனாலும் குரல் இன்னும் இங்கேதான் இருக்கு. அந்த நேரம் மறுபடியும் அந்த சேம் குரல், நீயும் வந்துட்டியா? இந்த முறை அவளும் திரும்பி பார்த்தாள். அவளது முகத்தில் பயம். அந்த குரல் பின்னால் இருந்த உண்மை யாருக்கும் தெரியாது. காலமாகியும் அந்த வீடு இன்னும் மூடப்படாமல் இருக்கு. நீயும் ஒரு நாள் அந்த வீட்டுக்குள் போக நேர்ந்தால் நீயும் வந்துட்டியா என்ற குரல் கேட்கும். அந்த குரலுக்கு பதில் சொல்லாவே சொல்லாதீங்க, ஏனெனில் அதற்கு பிறகு நீயும் வெளியே வரமாட்ட. தனது தங்கை கூறிய அந்த வார்த்தை மூளையை கசக்க அவளையும் பயம் தொற்றிக் கொண்டது.